வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கோகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ். இந்த கேம் இன்னும் நான் ஒரு டைம் கூட முழுசாக முடிச்சதில்லை. ஸோ இந்த சீரீஸில் எந்த ட்ராகனை முடிக்கிறது இந்த சீரீஸ் வந்து தொடங்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த சர்வைவல் சீரீஸை நான் மட்டும் விளையாட போகிறதில்ல, என் கூட இன்னொருத்தர் இணையறாரு. அவர் தான் த ப்ரோ பிளேயர், என்னோட நண்பன், என்னோட தளபதின்னு கூட சொல்லலாம். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சர்வைவல் சீரிஸை நாங்கள் முடிக்க போகிறோம். அண்ட் இந்த சர்வைவல் சீரிஸை நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும். அதனால் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான டூல்ஸ்லாம் செய்யணும். அதுக்கு முக்கியமான தேவைப்படுது வுட்டை பிளாங்காக மாற்றி பிளாங்கை கிராஃப்டிங் டேபிளாக மாற்றி அது வழியாக நம்ம டூல்ஸ்லாம் செய்யலாம். அண்ட் உங்களுக்கு மைன்கிராஃப்ட் எவ்வளோ பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மைன்கிராஃப்ட் தவிர வேறு என்ன கேம் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 வுட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு அதெல்லாம் பிளாங்க்ஸாக மாற்றி ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். திரும்ப கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சேன். ஏன்னா ஸ்டிக்கர்ஸ் தான் வச்சு எல்லாமே செய்ய முடியும். நான் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோடய நண்பரை வந்து காணோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ என்ன இடம்டா அப்படின்ட்டு நானும் தேடிட்டு இருந்தேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. மேலே வேறு பேர் காட்ட மாட்டேன்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. சரி, நம்ம பேசிக் டூல் செய்யலாங்கும் போது கரெக்டாக வந்துடுவான். வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாடான்னு சொல்லுவான். நானும் சரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவேன். அப்புறம் தான் பார்த்தா அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, டெரக்கோட்டா பயாம் இருந்துச்சு. இந்த பயாம் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த இடத்துல நிறைய டெரக்கோட்டா இருக்கும். ஸோ இதை நம்ம வேணால் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ நான் அதனால் இங்கேயே கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சேன். பிக்காக்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டோன் மைன் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் குழியை தோண்டி உள்ளே போனேன். டேர்ட் கொஞ்சம் மைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்துருச்சு. அது கூட தெரியாமல் கையில் மைன் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஸ்டோனு. ஸோ நம்ம பிக்காக்ஸ் எடுத்து மைன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் லாஸ் பார்த்துங்க. ஒரு 28 காபிள் ஸ்டோன் மைன் பண்ணிட்டேன். அதுவே போதும். ஸோ அதனால் மிச்ச டூல்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நான் என்னென்ன செஞ்சேன்னா, ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்வாடு செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆக்ஸ் செஞ்சேன். ஏன்னா ஆக்ஸை வச்சு தான் நம்ம வுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக மைன் பண்ணலாம். ஸோ இது 3ஐயும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அந்த கிராஃப்டிங் டேபிளில் வேறு ஃபர்னஸ் செஞ்சேன். ஃபுட்டை நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ நான் பக்கத்தில் இருந்த வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நம்ம ஃப்ரெண்டும் அவருக்கு தேவையான டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் வந்து நல்ல ப்ரோ பிளேயர். நானும் நிறைய டைம் இந்த கேம்ஸ் விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா, இந்த கேம்ஸை நான் இன்னும் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே ஒரு டைம் கூட என்டர்டைன் ஃபுல்லாக முடிச்சதில்லை. நான் நிறைய வீடு இந்த மாதிரி தான் கட்டி அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தனால நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட என்டர்டைன் முடிச்சதில்லை. ஸோ இந்த சீரீஸில் கன்ஃபார்ம் முடிப்போம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து டுகெதராக முடிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு மாடை கொண்டுட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், தூரத்தில் ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. உடனே அவன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், டேய் இந்த மாதிரி இந்த இடத்துல வில்லேஜ் இருக்குது, இங்கே வாடான்னு சொன்னான். அவன் எங்கே போனான்னு தெரில. அவனை தேடிட்டு திரும்ப நான் மேலே போனேன். சரி, நம்ம பழைய இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு தான் அவன் சொன்னான். ஸோ அந்த டெரக்கோட்டா பயாம் கிட்ட தான் இருப்பான் அப்படின்ட்டு போனேன். அது இல்லாமல் என்கிட்ட வேறு ஃபுட்டு வேறு தீந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கிறனால தீந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஃபர்னட்ஸு எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஸோ என்ன லூட்டெல்லாம் அங்கே இருக்குது, போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் அந்த இடத்துல பார்த்தா எதையுமே காணோம். பார்த்தா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் போல். அப்புறம் தான் சொன்னான், என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். சாரா அவன் லூட் எடுத்துகிட்டு போயிட்டான் என்ன. அதுக்கப்புறம் சரி எங்கடா இருக்கேன்னு கேட்டபோது அவனோட கோஆர்டினேட் சொன்னான். அப்போனா அந்த வில்லேஜுக்கிட்ட தான் இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். ஸோ நான் இங்கேருந்து தண்ணி வெளியே போயிட்டுருந்தேன். தூரத்தில் எவனோ ஒருத்தன் எகிரி குதிக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அவன் தான் நம்மளோட நண்பன், அங்கே இருக்கிறான் பைத்தியக்காரன். ஸோ அவனை கூப்பிட்டு அப்படியே நான் வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாடு இருந்துச்சு. அதனால் அந்த மாடையும் கொண்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேம்புவும் இதுவும் கொஞ்சம் கலந்து இருக்கிறதுனால பரவாயில்ல. நம்ம பேம்பு வச்சு நிறைய ஃபார்ம் கட்டினா அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல மலைன்னு இருந்துச்சு. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டு சுத்தமாக இல்லை, ஏன் ஓடக்கூட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் என்னது வாட்டர் மெலன்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெலன்ஸை சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பெரிய வில்லேஜுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வில்லேஜ்லேயே இதுக்கப்புறம் லூட் அடித்து இதுக்கு பக்கத்தில் ஒரு வீடை கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் மெலன்ஸ் எடுத்து அதையும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நம்ம நண்பர் வந்து பிளாக் ஸ்மித் வீட்டில்
டைமண்ட்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்ட்டு நானும் போய் பார்க்க போனேன். அவன்கிட்ட எதையும் எடுக்காதடா, எடுத்தீங்கன்னா நம்ம வச்சா நினச்சிக்கோங்கடான்னு ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட 2 டைமண்டு, ஒரு சேடில், அப்புறம் நிறைய லூட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அவனே கலெக்ட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மெலன் இருந்ததை எடுத்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் சுத்தமாக ஓடக்கூட முடியல. அப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ தூங்கணும், பெட்டு தான் வேணும். முதல்ல ஃபுட்டை சாப்பிட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ நமக்கு தேவை ஒரு வில்லேஜு, அதாவது ஒரு பெட்டு. ஸோ ஒரு வில்லேஜர் எப்படி இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து அடித்து பெட்டை வாங்கிக்கலான்னு இந்த வீட்டுக்குள்ளே போனால் இது லைப்ரரியன் வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ பெட் இல்லாதனால வேறு வீட்டுக்கு போனேன். இந்த வீட்டில் ஒரு வில்லேஜர் சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்தான். அப்போல்லாம் தூங்கக்கூடாதுன்னு அவனை எந்திச்சு திரும்ப நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப லேக் ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் என்னோடய இதில் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தனால லேக் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ அடுத்து இந்த வில்லேஜில் தான் நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வில்லேஜுக்கிட்ட இருந்தால் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். வில்லேஜ் ஃபார்மு, ப்ரீடர் ஃபார்மு, அயன் ஃபார்மு எல்லாமே கட்டலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஆர்மர், அதுக்கப்புறம் டூல்ஸ், அப்புறம் ஒரு நல்ல வீடு, அப்புறம் ஒரு நல்ல ஃபார்ம், இதை 4 தான் நம்ம அடுத்த வீடியோட கோல். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.